ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப்போட பேட்டரியை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பழைய லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவல் பேட்டரி தான் இருக்கும். நம்ம டக்கு ரிமூவ் பண்ணி புது பேட்டரி வாங்கி போட்டு போயிடலாம். ஆனால் இப்போ வர லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிமூவல் பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. இன்பில்ட்டாக உள்ளே பில்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதை நம்ம மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பொதுவாக பண்ணுற ஒரு விஷயம் கடையில் கொண்டு போய் கொடுத்து அவங்கள சேஞ்ச் பண்ணி தர சொல்லிடுவோம். அவங்களும் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம அதை கொடுத்துட்டு வந்துடும். ஆனால் அப்படி போய் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இதை நம்மளே வீட்டில் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்மளே பண்ணிடலாம் அப்படின்றப்ப எதுக்கு வெளியே கொடுக்கணும்? நான் இங்கே ட்ரை பண்ண போகிறது என்னோட லேப்டாப் தான். இப்போ நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, என்னோட லேப்டாப் உங்கள் லேப்டாப் ஒன்றா அது எப்படி சரியாகும் அப்படின்னு. பட் லேப்டாப் வேறு வழியாக இருந்தாலும் பண்ண போகிற ப்ரொசீஜர் ஒன்று தான். ஸோ அதனால் இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களோட லேப்டாப்பில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பலவெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ரைட்டு, இப்போ என் லேப்டாப்பில் ஏன்டா பேட்டரி மாத்திரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி வந்து வீங்கி போச்சு. இது எப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேபி உங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நீங்களும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ரெண்டர் ஆகிறதுக்கோ இல்லை கேம் விளாட்றதுக்கோ பார்த்தீங்கன்னா வழக்கமாக இதில் எப்போவுமே பண்ணுறதுனால எனக்கு இது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் டைம் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. வீடியோ ரெண்டரிங் டைம் என்னடா இது இப்படிலாம் ஆகாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கேம் விளாட்றப்பையும் அப்படி தான். கேமுக்குள்ளே போகிறேன், விளாட்றேன், 10 நிமிஷம் விளாட்றேன், அவ்வளோதான். ஃப்ரேம்ஸ் எல்லாம் டக்குன்னு 5 ஃப்ரேம் 10 ஃப்ரேமுக்கு ட்ராப் ஆரம்பிச்சு. இப்படிலாம் ஆகவே ஆகாது. நான் கேம் விளாட ஆரம்பித்தேன் அப்படின்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட விளாடுவேன். அது வாட்டு ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் 10 நிமிஷத்துலேயே ட்ராப் ஆகிறப்ப எனக்கு சந்தேகம் வந்துச்சு, என்னடா இது இப்படிலாம் ஆகாதே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ஒரு சந்தேகத்தில் பேக் பேனலை கழட்டி பார்க்குறப்ப பேட்டரி வீங்கி இருக்கு. அடடா இது தெரியாமல் தான் ஒரு வாரம் ஓடிட்டு இருந்தோமா அப்படின்ட்டு உடனடியாக பேட்டரி ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இப்போ அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட லேப்டாப்பில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேக் பேனலை கழட்டி உள்ள எல்லாம் கரெக்டாக இருக்கா, பேட்டரி முக்கியமாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான், இதுதான் மாற்ற போகிறதுக்கான ரீசன். இப்போ நம்ம அதை மாற்றுவோம். ஓகே, பேட்டரி கழட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பேனலை கழட்டி ஆகணும். உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே நீங்கள் ஒன்றா கழட்டி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், அதை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல வச்சு சதறி போச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். கலந்ததுக்கப்புறம் மெயினான விஷயம், இந்த பேக் பேனலில் வந்து இப்போயாவது ஒரு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி எங்கே இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. பேட்டரியை சுற்றி எத்தனை ஸ்க்ரூஸ் இருக்குது அப்படின்றத நல்லா தெளிவாக இருக்க பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல இருக்குது, எத்தனை ஸ்க்ரூஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரூஸை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூஸை ஒன்றா கலட்ட ஆரம்பிங்க. ஸ்க்ரூஸ் எல்லாமே கலட்டின உடனே அந்த பேட்டரி எங்கே ப்ளக் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். பேட்டரியிலேருந்து வயரோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே ப்ளக் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். இங்கே நம்மளோட கேஸில் ஒரே ஒரு ப்ளக் மட்டும் தான் இப்போ போர்டோட கனெக்ட் ஆகிருக்கு. உங்கள் லேப்டாப்லேயும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 ப்ளக் தான் இருக்கும். மேபி உங்களில் 2 இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் கலட்டணும். ஸோ இப்போ இந்த 1 ப்ளக் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் மாட்டின மாதிரி சொருகி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதை ரொம்ப நாள் வாங்கினதுலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டரி மாட்டு. ஸோ அப்படி இழுத்து பார்த்தப்ப வரலை. ஸோ உங்களுக்கு அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐயோ வரமாட்டிக்க, நம்ம இழுத்து பிஞ்சு போயிருக்கோம் அப்படின்ற நினப்பு உங்களுக்கு வரும். எனக்கும் வந்துச்சு. பட் அது நம்ம எடுத்துடலாம். உங்கள்கிட்ட நகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 விரல் கேப்பில் வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். அப்படி இல்லாட்டி இப்படி வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எதுவுமே வந்துடும். ஸோ எப்படியோ நான் பார்த்தப்போ வந்து ஒரு வழியாக இழுத்தாச்சு. அதுவும் பேட்டரி கையில் எடுத்தாச்சு. புது பேட்டரி எடுத்து ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி அதே பிளேஸில் எக்ஸாக்டான பொசிஷனில் வச்சு செட் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? புது பேட்டரியில் இருக்கிற அந்த ப்ளக்கை எங்கே நீங்கள் கலட்டினீங்களோ அதே இடத்துல கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணணும். முக்கியமான விஷயம், லைட்டாக நீங்கள் மாட்டுறப்பே உங்களுக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதை நீங்கள் உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போனா தான் அது உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி கரெக்டாக வச்சுட்டு எல்லா ஸ்க்ரூஸையும் மறுபடியும் போட வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இவ்வளோ தான் பேட்டரி மாட்டுற விஷயம். இதுக்கு நீங்கள் கடையில் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு 200 300 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுவும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுவும் சிம்பிள் தான். உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் SSD ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். அதுவுமே இதே மாதிரி ஈஸி தான். அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பார்க்கல அப்படின்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் லேப்டாப்போட பேனலை எடுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் ஆன் ஆயிரும். ப்ளஸ் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. லேப்டாப்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்கள் லேப்டாப் அப்நார்மலாக எதுவும் பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னா பின்னாடி கலட்டி எதுவும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தென் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.